பட் என்னை ஏமாற்றிட்டாங்க, அவங்க நல்லா கொடுத்துட்டாங்க. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண பேங்கிள்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன மாதிரி பேங்கிள் பார்க்க போகிறோம்னா, எல்லாமே ஆரி ஒர்க்கான பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுங்க எல்லாமேனா அதே மாதிரி கிடையாது, சில மிங்கிள் ஆஃப் நார்மல் பேங்கிள்ஸும் இருக்கும். பட் நிறைய நம்ம இந்த மாதிரி ஆரி ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்த்துடலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர் இருக்கு. இந்த ஸ்டோன் ஒர்க் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதே நான் ஆரி ஒர்க் சொன்னால் ப்ளவுஸெல்லாம் கூடமே இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணுவாங்க. அது பார்த்து காப்பி பண்ண மாதிரி கூட இது இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா த்ரெட் வச்சு தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. த்ரெட் வச்சு இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் தான் இது. அதை த்ரெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க க்ளூ போட்டு. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 322 தான் நான் வாங்கினேன். இந்த 2 செட் ஆஃப் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் கலர் பேங்கிள்லாம் போடுறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பேர் பண்ணிக்கலாம். இந்த பேங்கிள் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியும். செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆனால் இந்த மாதிரி பேங்கிள் வாங்கும்போது நான் ரெயின் ட்ராப் மெயினாக சொல்ல போனால் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸை. ஏன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும்போது நான் வாங்கினேன். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனேன். நான் வாங்கி ரொம்ப அலைஞ்சேன். அதனால தான் நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. எஸ், இந்த பேங்கிள்ஸ்லேயே பாருங்கள் 2 டிசைன் இருக்குது தெரியுதா. இங்கே பாக்ஸ் டிசைன், இது இது ஒரு ஃப்ளார் டிசைன் சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஏதாவது டிசைன் சொல்லிக்கலாம். நம்ம டிசைன் பண்ணுறதா தான் இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எங்கேயுமே குத்துற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அது கலரே பாருங்கள், இந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த த்ரெட் ஒர்க்கும் அது சேம் கலர் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலரில். ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸாகவே. 322க்கு தாளம் வாங்கலாம். ஏன்னா இப்போ இருக்க ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நிறைய இந்த மாதிரி ஷாப் வச்சுருக்காங்க. அது எல்லாமே மினிமம் 500 அபோவில் தான் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. எதனாலன்னு தெரியல, மேபி அவங்களுக்கு மேக்கிங் காஸ்ட் அந்த மாதிரி இருக்கலாம். பட் இது சீரியஸாகவே இது ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி அஃபோர்டபுளாக வாங்கணும், அந்த மாதிரி ட்ரெண்டிங்காகவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வேறு பண்ணி கட்டுறேன்னு பார்த்துலாம். சரிதா சரிதா நல்லா இருக்குல்ல. என்னை போடும்போது எதுவும் குத்துற டைப் இல்லை. என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.6 வாங்கினேன். நிறைய சைஸில் அவைலபிள் இருக்குது. சரிதா நல்லா இருக்குல்ல. ப்ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த க்யூட்டாக இருக்கிற பிரேஸ்லெட் சொல்லலாம், இல்லை காப்பு சொல்லலாம், நம்ம எப்படின்னா சொல்லிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இது சிங்கிள் பேங்கிள் ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி. இது ஆக்சுவலி தெரியுதா உங்களுக்கு. இதில் என்ன எனக்கு பிடிக்குன்னா, இந்த க்ளூவோட ஸ்டிக்ஸ்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல. நம்ம ஜஸ்ட் ஒரு ஆயில் வச்சு நம்ம அப்ளை பண்ணி எடுத்துகிட்டா வந்துடும் நம்மளுக்கு. பச்சில் எனக்கு அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது இந்த ஒரு ஸ்டிக் வச்சு இந்த பேஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு, ஒயிட் கலர் தெரியுதா உங்களுக்கு. அது மட்டும் கொஞ்சம் தெரியுது, பார்க்க ப்ராம்ப்டாக தெரியுது. பட் சடனாக பார்க்க தெரியல, பட் பார்க்க தெரியுது. இது ஸ்டோன்ஸில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, க்ரீன் கலரில். அண்ட் அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஹேர் கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல, யூனிக் டிசைனா மாதிரி 2 பேர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் தெரியுதா. 2.6 தான் வாங்கினேன் நான். பட் எனக்கு லூஸாக தெரியுது. ஸோ இங்கே இருக்கணும், எனக்கு இங்கே போகுது எனக்கு காப்பு மாதிரி. ஓகே ஃபைன், பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த பிரைடல் செட் தான். ஆக்சுவலி நான் ஏன் பிரைடல் செட் சொன்னால், பிரைடல் செட் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அழகாக கீழே ஹேங்கிங்கோடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்பவும் பிடிச்சிருக்கு எனக்கு இது. இதுதான் நான் இது சைஸ் கிடையாது இதுக்கு, ஏன்னா காப்பு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் அக்கா சடனாக பார்த்தோன்னா, என்னடி இது வளையல் கைக்குள்ளேயே போகாது போல் அப்படின்னாங்க. நான் யோசிச்சேன், வளையல் தானே ஆர்டர் பண்ணேன், இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, அப்புறம் தான் பார்த்தேன் வேணா அப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே ஓகே, இவனை கெஸ் பண்ணீங்களா? என் சாரி கலர் ஏற்ற மாதிரியே இருக்கு. தெரிதா இப்போ தெரிதா நான் ஏன் பிரைட் செட்டு சொன்னேன்னா,
ஒன்று போட்டுட்டு கூட இருக்கலாம், இல்லைன்னா இந்த ரெண்டுமே கூட பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகா ஹெவியா காட்டுது. பட்டையா இருக்கா, அதனால ரொம்ப அழகா ஹெவியா காட்டுது. இதாவா நல்ல ஃபங்க்ஷன் மோடுக்கு இருக்க மாதிரி இருக்கு. இடையில நீங்க வேற ஏதாவது கலர்ல நீங்க கூட இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். நீங்க போட்டுட்டு இப்படி போட்டுட்டீங்கன்னா நல்லா ஃபுல் பிரைடலா இருக்கும். நமக்கு ரிசப்ஷன்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இல்லை நீங்களே சப்போஸ் பிரைட் மெய்ட்ஸ் இல்லை நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போறீங்கன்னா கூட இது ரொம்ப சூட் ஆகும் நம்மளுக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 241 தான். தாராளமாங்களாம், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது இது நான் ஆக்சுவலி ஏமாத்துட்டேன்னு சொல்லலாம். ஏன் தப்பு தான், நான் சரியா பார்க்கல ஆக்சுவலி. இது வந்து எனாமல் போட்டு டிப் பண்ணியிருக்காங்க. நான் நினைச்சேன் இந்த கலர்ஸ்லாம் அப்படி இருக்கும்னு நினைச்சு நான் ஏதோ ஒரு யோசனை நான் சிந்தனையில வாங்கி விட்டேன். பட் ஸோ சேட். இது வந்து நல்லா ரொம்ப கன்றாவையாக இருக்கிறதுன்ற மாதிரி இருக்கு. இப்படி பார்க்க நல்லா இருக்கு. பட்டையா இருக்கா, வெயிட்டா இருக்கு, மெட்டல் நினைக்கிறேன் நான். தெரியுது அவங்களுக்கு எனாமல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா அது அது டிப்ல தான் பண்ணீங்க, பெயிண்ட்ல. அது ஒழுங்கா டிப் பண்ணி வச்சிருக்கீங்களா? பார்த்தது தெரிய மாட்டேங்குது. ஸோ கடவுள் எனக்கு வருது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 277. நாட் ஒர்த் ஃபார் மணி. நல்லாவே இல்லை. இருக்கு. எப்பவுமே நான் இயரிங் வாங்கினா கூட இந்த மாதிரி இருந்தா நான் வாங்கவே மாட்டேன். இயரிங்லாம் கூட அது என்னமோ தெரியல, அது பிடிக்கவே பிடிக்காது, வேக்குன்னு இருக்கும். ஆனா இப்ப இதை வாங்கிட்டேனே. அதை எங்க அக்காட்ட எங்க அம்மாட்டே காட்டல, காமிச்சுனா கண்டாவே திட்டிருப்பாங்க. இது ஒரு வலை நீ வாங்கினி அடி அப்படின்னு கேட்பாங்க என்ன. 277 கண்டிப்பா வருது இல்ல. இதுவே வாங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இது பாருங்க, இப்ப இது பாருங்க, வலிக்குது, உள்ள போட கீறுது. ஃபினிஷிங்க நம்ம வெயிட்டா இருக்கு. ஆனா இந்த இடம்லாம் அந்த வளையல் போடுற இடம்லாம் அப்படி வலிக்குது எனக்கு. மணி நெக்ஸ்ட் பார்த்துலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது நான் யோசிச்சு வாங்கினேன், வாங்கலாமா வேணாமான்னு. நான் ஏமாந்துட்டேன்னா என்ன பண்றது? வீட்டுல செருப்படி தான் வாங்கினேன். அதனால எல்லா வீட்லயும் இருக்கவங்க உண்மையா தானே. இந்த ரொம்ப சீன்லாம் போடும், உண்மையா சொல்லுவேன். வந்த அப்புறம் பார்க்கும்போது பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. 260 தான் இது ரேஞ்ச். பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ரொம்ப கச்சன்னு இல்லாம அழகா சட்டிலான கலர்ஸ், டார்க் கலர்ஸும் இருக்கு, லைட் கலர்ஸும் இருக்கு. 12 செட் இதுல இருக்கு ஆக்சுவலி. அங்கங்க ஸ்டோன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸ் சொல்லணும்னா. ஆக்சுவலி எனக்கு கண்ணு இருட்டா தெரியுது வெயில உட்காந்துட்டு இருக்கிறதுனால. மதியம் ஒரு 2 மணி ஆகிறது, கண்ணு நல்லா இருட்டா தெரியுது. கேமராவே என்ன டார்க் ஃபுல்லா பிரைட்னஸ் கம்மான மாதிரி இருக்கு எனக்கு கண்ணு. ஏதோ தானோ நான் பேசுறேன், மணித்து. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ், பாக்ஸோட கொடுத்துருக்காங்க பாருங்க. சரி நம்ம 2.6 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதில் பார்த்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லக்ஷ்மி. இந்த காசு மாலைலாம் போட்டு ரொம்ப நிறைய பேர் பிடிக்கும். என்னோட மேரேஜ் கூட எங்கள் அக்காவுக்குலாம் வந்து ஒயிட் கலர் சாரியில் ஸ்னேகா சாரி கட்டியிருப்பாங்க. அதே ரீக்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். பட் ஆனால் சிமிலர் ப்ளவுஸில் அந்த மாதிரி வேணாம், எங்களுக்கு எங்கள் அக்காவுக்கு ஹெவியாக ரொம்ப பிடிக்காது. அதனால இந்த காசு மாலாம் வச்சு பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போல்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் யாரும் போட்டதில்லை, அதனால ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. இது கூட பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த காசு மாலை வச்சு. தெரியுதா? ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா? இந்த ஆக்சுவலி எதுக்கு இந்த ஸ்டோன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நடுவில் இந்த கேப் தெரியும் அந்த காசு மேலே வச்சுட்டு அப்புறம், அதனால அதுக்கு ஒரு ஃபீலிங் பண்ணுறதுக்காக ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதுவும் பிளாஸ்டிக் தான். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 118. தாராளமாக வாங்கலாம் 118க்கு. ஏன்னா இது 2 மட்டுமே போட்டுட்டு அழகா போயிடலாம் நம்ம. ரொம்ப அழகா ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் வைப்பா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாம். எஸ், இப்போ பார்த்த காசு மாலையே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான காசு மாலை. இதுவும் காசு மாலை தான், ஆனால் வந்து 3D பிரிண்டிங் வச்ச மாதிரி ஆக்சுவலி. ஓகேதான் உங்களுக்கு. இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க.
ஒரு பூ டிசைன், தாமரை மாதிரி ஒரு டிசைன் இவ்வளோ அழகாக இருக்குது. இது ஆக்சுவலி என் சாரிக்கே சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த லாவெண்டர் கலருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா பட்டையாகவும் இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது நீங்கள் ஒரு சில பேரில் வந்து சிங்கிள் பேங்க்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் உங்களுக்கு ஹெவியாக போட ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய ஜுவல்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 பேங்க்லாம் போட்டுட்டு இடையில வந்து நீங்கள் உங்கள் சாரீக்கு பேக் பண்ணுற மாதிரி ஒரு கண்ணாடி வளையல் போட்டுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கைக்கு வந்து மராட்டை மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா சொல்கிற வார்த்தை தான், மராட்டை மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இது பட் ஆனால் சிங்கிளாக பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதுவும் வந்து ஒரு ஆரி ஒர்க் தான். இது வந்து பட் ஆனால் இது கிடையாது, பேர் என்ன காசு மேலே கிடையாது. இந்த ஆரி ஒர்க் இந்த ப்ளவுஸில் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த முத்துலாம், இந்த மாதிரி முத்து வந்து ஜஸ்ட் கொட்டி கம்மில் க்ளூவில் வந்து டிப் பண்ணி எடுத்துருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 184 தாளமாக நான் நினைக்கிறேன். பட் என்ன கொஞ்சம் ஒழுங்காக அலைன் பண்ணி கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்க மாதிரி தான் உங்களுக்கு, அது மட்டும் தான். பட் தள்ளி இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, நல்லா இருக்கு. பண்ண வேலையை உருப்படியாக பண்ணாமல் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. தெரியுது அவங்களுக்கு. இங்கே பாருங்க, நிறைய கொச்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணுமே. ஆனால் வந்தது என்னவோ இப்படி கேப்பு தெரியுது அவங்களுக்கு. இது இங்கே பாருங்க, அந்த கேப் பாருங்க, அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. கேப் தெரியும், அசிங்கமாக இருக்கும் அது. பட் மற்றபடி பார்க்கும்போது ஓவராலாக ஓகே 184 தான் வாங்கணும்னு தான் தோணுது எனக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிரேஸ் பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். 2.9 போட்டுருக்காங்க. ஆமாப்பா, நான் 2.9 தான் வாங்கியிருக்கேன். நான் என்ன திம்பரில் வாங்கினேன்னு தெரியல எனக்கு. இது ஆக்சுவலாக டிசைன் பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். எஸ், இதோட இடையில இருக்க இந்த ஒரு டிசைனை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இது எனக்கு எப்படி தான் சடனாக இப்போ ஞாபகம் வருது எனக்கு. நம்ம படிக்கட்டில் ஏறி போகும்போது இந்த சில டிசைன்லாம் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கு. இது பூவால வளைவாக இருக்கும் பங்களாஸில் டிவியில் பார்க்கும்போது. அதனால் அப்படி இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லுக்கு. நல்லா இருக்குல்ல, லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. 2.8 வாங்கினேன். பட் நாட் அ டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி தான் எனக்கு சிமிலராக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஃபீலாக இருக்குது. மேபி சில பேருக்கு வந்து லூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க சைஸை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா சைஸ் வாங்கினீங்கன்னா எனக்கு ஓகே. பார்க்க ரொம்ப நல்லா ஹெவியாக தெரியுது. அப்படியே ஒரு செட்டு. இது ஆக்சுவலி நல்லா இருக்கு. 14 பேங்கிள்ஸ் இருக்குது இதில். பிடிச்சிருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார் மணி 170 தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் இதுவும் வந்து ஒரு பிரேஸ் டைப் தான். கோல்டனில் வாங்கினேன். எஸ், இதுதான் எங்கள் அம்மா மரவட்டைன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் மரவட்டை சொல்லுவாங்க. பட்டையாக இருக்குல்ல, அதனால் மரவட்டைன்னு வாங்க. இது வந்து 2 செட்டாக போட்டுக்கலாம் நம்ம. எப்படி நல்லா இருக்கு. எதுவும் குத்துற மாதிரிலாம் இல்லை, இது வேர் பண்ணி காமிச்சிடலாம். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 140 கொடுத்துருக்காங்க. 140க்கு வாங்கலாம் தாராளமாக. நான் ஏன் தாராளமாக வாங்கலன்னா, நிறைய இதில் நான் போய் வாங்குவேன். ரேட் அது கம்பேர் பண்ணுறதா தான் நான் சொல்கிறேன். நான் தாராளமாக வாங்கலான்ட்டு. இப்போ இந்த மாதிரி 140க்கு இந்த பேங்கில் நீங்கள் வந்து வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல சீரியஸாக. எவ்வளோ இது வந்து சிலது நம்ம கடையில் போனோம்னு இந்த ஃபாத்திமா ஜுவல்லரி கலர் மாதிரி இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. பளிச்சுன்ற கோல்டு இல்லை, இது ஒரு மாதிரி கோல்டு கலரில் தான் இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எதனால் வாங்கினா, ஹோல் செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 2 ஹோல் செட்டும் பார்த்திங்கன்னா 309 தான். 12 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குது. அந்த 12மே ஒன்றுமே 12 இருக்குது. ஒரு டசன் இருக்குது. 309 தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு லோக்கல் மார்க்கெட்லலாம் வந்து நான் அதிகமாக தான் நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. நான் வாங்கின மாதிரி எனக்கு தெரியுது. பட் வாங்கலாம். இது என்ன, இந்த ஷிம்மரிங் மட்டும் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த பக்கம்லாம் இல்லை, இந்த பக்கம் மட்டும் ஷிம்மரிங்லாம் வந்து ஃபாலோ ஆயிருக்கு கவரில். நல்லா இருக்குல்ல கலரு? என்ன ஷிம்மர்லாம் விட்டுது கையில், அதுக்குள்ளேயும் கையில் ஃபுல்லாக ஷிம்மர். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குல்ல கலரு? எஸ், லாஸ்ட் டைம் ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த பேங்கிள் செட் தான் பார்க்க போகிறோம். எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே. எனக்கு சீரியஸாகவே இது இப்படி தான் வருமா நான் நினைக்கவே இல்லை. நான் இமேஜில் போகும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு, இது அப்படி வராதுன்னு தான் நான் ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் நான். பட் என்னை ஏமாற்றிட்டாங்க அவங்க, நல்லா கொடுத்துட்டாங்க. இது இங்கே சிம்பிளாக காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டோன்ஸ்லாம். சரிதா, எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எனக்கு சீரியஸாகவே வந்து கஸ்டமைஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். எஸ் கரெக்டு, கஸ்டமைஸ் பண்ணி நிறைய பேர் நான் வந்து வாங்கி நான் பார்த்துருக்கேன். இதே வந்து ஆக்சுவலி நேம்ஸ்லாம் போட்டு இருந்துச்சு. ஸோ மொத்தம் 5 செட்டு கொடுத்துருக்காங்க, 5 பேர். பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்டோனோட ஒர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் இது இன்னும் ப்ரீமியமாக தெரியுது எனக்கு. இந்த டிசைன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைனாக தான் எனக்கு இன்னும் ப்ரீமியமாக தெரியுது எனக்கு. அண்ட் இந்த சில்க் த்ரெட் ஒர்க்ன்றதுனால இன்னும் ரொம்ப அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுது. இது இந்த மாதிரி தான் வேர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தலாம். வாவ், அழகாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஓவராலாக எனக்கு வந்து அந்த வீடியோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அந்த ஒரே ஒரு பேங்கிள் தான் இந்த எனாமலில் டிப் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பேங்கிள் தவிர மற்ற எனக்கு எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் அதுவும் ஏன் தப்பு தான் அது, ஏன்னா அந்த ஒழுங்காக பார்த்து வாங்கிருந்தேன். அந்த இமேஜே தெரியுது நம்மளுக்கு எனாமலில் டிப் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, ஃபைன். எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக இருக்குது. அண்ட் பார்க்க எல்லாமே ப்ரீமியமாக வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, வீடியோ எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தது பேங்கல்ஸ் அதெல்லாம் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் பிடிக்கல, இன்னும் என்ன கலெக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் எதாவது புதுசாக பார்க்குறீங்க என்ன மாதிரின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எது வந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் ஜம்னா. பாய், நன்றி, வணக்கம்.